ஹாய் மக்களே, ரோஸ்டட் சிக்கன் மசாலா. அந்த மசாலா எப்படி அரைக்கலான்றது இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா மசாலா பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா இந்த ஓமம் எதுக்கு சேர்த்துக்கிறேன்னா, ஒரு பிஞ்சளவு ஓமம் சேர்த்துக்க நல்ல ஜீரணத்துக்கு உதவக்கூடிய பொருள் தாங்க ஓமம். இந்த மாதிரி மசாலா குடும்பங்களில் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியிற எல்லா மசாலாவும் எடுத்துக்கோங்க. மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனியா ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு தலை ஒரு ஸ்பூனு. மற்றபடி வெந்தயம் ஒரு பிஞ்சு, ஓமம் ஒரு பிஞ்சு. மற்றபடி இந்த மசாலா குடும்பங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இதை தனியாக நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து அந்த சூட்லேயே மிளகாவை போட்டு வறுத்துக்கலாம். வறுத்து ஆற வச்சு இந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்குங்க அந்த சிக்கனு. இந்த சிக்கன் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஞ்சி பூண்டு, தயிர், லெமன் எல்லாம் போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு கடாயில் எனக்கு தேவையான எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் போதும், ஒரு வெங்காயம் நல்லா போட்டு அது கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். புதினாலாம் போட்டு இதுமாதிரி சிக்கனை ஊற வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அந்த சிக்கன் ஊற வைக்கிற அந்த ஊற வைக்கும்போது அதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே போதுமான தண்ணி. சிக்கன்லேயும் தண்ணி விடும். அந்த தண்ணியே போதும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இது நல்லா வெந்து சூப்பராக வரும்போது எண்ணெய் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும். நம்ம போட்டிருக்க எண்ணெய் அந்த தண்ணியோடு சேர்ந்து இது சிக்கன் வேகும் போது தனியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம போட்டுக்கலாம். இந்த எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். பார்த்தாலே தெரியும் சிக்கன் தனித்தனியாக அழகாக சூப்பராக வெந்து வந்திருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்ச மசாலா, தேவையான மசாலா அதை மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கை அளவு சேர்த்துக்க வேண்டியதான். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இதுவே போதுமான மசாலா தான் இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு. இதை மாதிரி நம்ம மசாலா அப்படியே சேர்ந்து சுண்டி வரும்போது இந்த மாதிரி ட்ரையாக வருங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரசம், வெத்து சாம்பார், தக்காளி ரசம், மிளகு ரசம், பிரியாணியோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். மசாலா நம்ம கடையில் வாங்கி செய்கிறத விட வீட்டிலையே அரைச்சி செய்யும் போது அதோட ருசியும் மனமும் வேறு லெவலாக இருக்கும். தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, தேவைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் புதினா இது மாதிரி சேர்த்து நம்ம அப்படியே வறுத்து பிரியாணியோடு வச்சு சாப்பிட்டா அப்பப்பா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே நீங்களும். நான் சும்மா வீடியோக்காக சொல்லலைங்க, உண்மையாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மசாலாவை சிக்கனை நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது செம்ம வரப்பிரசாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.